நாளில் கூட கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் இடத்துல அழைப்பு வந்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. வேகமாய் நிறைய ப்ரோக்ராம் நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க, எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. சரி, நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் The book of John, chapter 1, verse 1 and 2 and 14. 1, 2, 14வது வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கிறீங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அந்த பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வார்த்தை மாம்சமானது என்று சொல்லி இந்த வேத வசனத்துல வாசிக்கிறோம். வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறாங்க. the so called saints, the so called gurus, so called பல விதமான மக்களை நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆனா யாருமே வரலாற்றை இப்படியா திருப்பி போட்டவங்க யாருமே இல்லை. எல்லாரும் அவங்கள பரிசுத்தவான்கள்னு கிளைம் பண்ணிக்கலாம், எல்லாரும் அவங்கள உயர்ந்த மனிதர்கள்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம். பட் நம்ம யோசித்து பார்க்கும்போது சரித்திரத்திலே இந்த ஹிஸ்டரிய திருப்பி போட்டது யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த வரலாற்றை கம்ப்ளீட்டா மாற்றி அமைத்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் என்ன சொல்றது, அவங்களுடைய பலத்தினால யுத்தங்களை கொண்டு, ராணுவங்களை கொண்டு, சட்டங்களை கொண்டு எப்படியாவது அவங்களுடைய இதை ஸ்தாபிக்க முயற்சி பண்ணாங்க. இல்ல எத்தனையோ பேர் வந்தாங்க. கிரேக்க தேசம் வந்தது, எத்தனையோ தேசங்கள் வந்தது. ஆனா ரோம தேசம் வந்தது. ஆனா இன்னைக்கெல்லாம் அவங்கள பார்த்தா ஒரு உடைந்த கட்டிடங்கள் மாத்திரம்தான் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே கடந்து தேவனுடைய ராஜ்யத்தை அவர் இவ்வளவாய் கட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. ஆனா எல்லா புத்தகம் டாப் 10 புக்ஸ் ஹிஸ்டரியில டாப் 10 புக்ஸ் நீங்க ஆட் பண்ணினீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக் பைபிள் தான் இருக்குது. அதுக்கப்புறமா இருக்கிற 10 புக்ஸ் நீங்க ஆட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் புக் உடைய ஹாஃப் கூட வரல. அவ்வளவாய் ஆண்டவர் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு வித்தியாசமான காரியம், ஒரு அற்புதமான காரியம் தான். நம்ம இதெல்லாம் பொருத்தி பார்க்கும் பொழுது ஒரு ராணுவங்களை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ, சட்டங்களை கொண்டோ ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில அவர் கட்டல. அது பார்க்கும் பொழுது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நிச்சயமாகவே இதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, ஏதோ ஒரு அற்புதம் இருக்குது. அதை மட்டும் நம்மளால நிச்சயமாய் உணர்ந்து அதை நம்ம இருதயத்துல நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த நாளிலே கூட நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்தாரு. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் பிறந்ததனுடைய காரியத்தை ஏன் இயேசு கிறிஸ்து மாம்சமாய் இந்த உலகத்துல பிறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் 3வது அதிகாரத்துல 17வது வசனத்துல அவர் இப்படியாக சொல்லுகிறார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்று சொல்லி யோவான் கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றார், நீதிமான்களே அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்காகவே அழைக்க வந்தேன் என்றார் என்று சொல்லி இப்படியாக பல வசனங்களை நம்ம குறிப்பிடலாம். இதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மாம்சமாய் கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேரை நம்ம சொல்லலாம், we can say a lot of things. நம்ம உயர்ந்தவர்களா இருக்கலாம், ஏதோ ஒரு பதத்துல நம்ம உயர்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல உலகத்தின் பார்வையில நம்ம குறைந்தவர்களாய் காணப்படலாம், எந்த நிறத்திலே சேர்ந்தவர்களா இருக்கலாம். we can come from any country, any language, we can come from anywhere. externally நீங்க என்ன வேணா இருக்கலாம், வெளிப்புறமாய் நீங்க என்ன வேணாலும் இருக்கலாம்.
பட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு காரணத்துக்காக வந்தார் என்று சொல்லி வேதம் கூறு, பாவிகள் மனம் திரும்புவதற்காய் அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நம்ம ஒரு பாவின்னு நம்மளுடைய இதயத்துல உணர்கிறோம் என்றால் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. அல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல நம்ம போய் நின்று பார்த்தாலும், எப்படி போய் நம்ம படித்து உயர்ந்திருந்தாலும், நம்ம வந்து ரெண்டு வகையாய் பிரிக்கப்படுவோம். will only be divided into two categories, not rich and poor, not educated and uneducated. We will be divided into only two categories, sinners and righteous. ஹalleluya. தேவனுடைய பார்வையில ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் இருக்கிறது. அதுல ஒரு கேட்டகரியை அவர் ரட்சிக்கிறதற்காய், அவர் மனம் திரும்புவதற்காய், அழைக்கிறதற்காய் அவர் வந்தார் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. பட் இருந்தாலும் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே தோன்றினார்? Why did he come in the flesh? Why did he come in the flesh? Why did he come in the flesh? அந்த ஒரு சின்ன ஒரு பகுதியை மட்டும் நம்ம இந்த நாளில நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. The book of Hebrews chapter 2 verse 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். எபிரேயர் 2:10. Hebrews 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகள் மகிமையை கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அநேகரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு, மகிமையிலே கொண்டு வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு மாம்சமாய் கடந்து வந்த, மாம்ச உருவமாய் கடந்து வந்தார். அவர் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவதற்காய் அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி வேத வசனம். to make the captain of our salvation perfect, to make the captain of our salvation complete, அதற்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவரே கடந்து வந்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை ரட்சிக்கணும்னா பழைய ஏற்பாடுல என்ன, what did God do in the Old Testament? He sacrificed a lamb. இல்ல, அது சிந்தித்து பார்க்கும்போது maybe what God could have done, what are the different ways, என்ன விதங்களில் ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை ரட்சித்திருக்கலாம். மேபி வானத்தில் இருந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை அவர் அனுப்பிச்சிருக்கலாம். இல்ல, வானத்துல இருந்து good lamb, spotless lamb, ஒரு unblemished lamb அவர் உலகத்திற்கு அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது ஆனா அப்படியாய் அவர் அனுப்ப, ஏதோ ஒரு பொருளை அவர் அனுப்பல, ஏதோ ஒரு பொருளை அவர் அனுப்பல. He did not send something to save our souls. Hallelujah. அடுத்ததாய் பார்க்கும் பொழுது இன்னொரு மனுஷனை அவர் அனுப்பிச்சிருக்கலாம். Another man. முதலாம் ஆதாமை அவர் மண்ணிலிருந்து உருவாக்கினாரு. இன்னொரு ஆதாமையை இன்னொரு தடவை மண்ணிலிருந்து உருவாக்கி, why can't he make another man same way he made Adam, and why can't he have sacrificed that man? இல்ல, அது பார்க்கும் பொழுது முதல் ஆதாம் விழுந்தான், கண்டிப்பா இரண்டாவது ஆதாரத்தை கிரியேட் பண்ணியிருந்தாலும் அவனும் நிச்சயமாய் தாங்கி இருக்க மாட்டான், விழுந்திருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் பார்க்கும் பொழுது இங்கே எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்திற்கு மாமிசமாய் கடந்து வருகிறார். Hallelujah. So God has come in the flesh through the virgin birth என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். But if all that was required was Jesus to die, இயேசு வந்து மரிக்கணும், அவ்வளவுதான் ஒரே ஒரு தேவை. That is the only requirement. He has to die for the penalty of our sins. என்ன, அவர் டைரக்டா என்ன பண்ணிருக்கலாம், அவர் வந்து he would have come as a man directly and directly went to the cross. Why bother to be born as a virgin and have a virgin birth and then go through these 33 years? If all that was required was God to have a penalty paid, ஒருத்தருடைய என்ன சொல்றது அது பேரு, பாவ மன்னிப்புக்காய் ஒரு விலக்கரியத்தான் செலுத்தணும்னா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம், டைரக்டா வந்து எங்க வந்து லேண்ட் ஆயிருக்கலாம், கிராஸ்ல வந்து லேண்ட் ஆயிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த வேத வசனம் கூறுகிறது, ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை
உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அவர் பிறகு இந்த உலகத்திலே அவர் பலவிதமான பாடுகளை உபத்திரவங்களை அனுபவித்து ரட்சிப்பை பூரணப்படுத்தினார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அவர் எவ்வளவுதான் பரிசுத்தமானாய் இந்த உலகத்துல பிறந்து பரிசுத்தமானாய் வாழ்ந்தாலும் அவரை என்னவாய் ஆண்டவர் நடத்தினாராம்? உபத்திரவங்கள் மத்தியில அவரை நடத்தி அந்த ரட்சிப்பை அவர் என்ன பண்றாரு? பூரணப்படுத்துகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அநேக உபத்திரவங்களை அவர் அந்த உலகத்திலே சந்தித்தார் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே உபத்திரவங்களை சந்திக்கணும். we all face problems in our life. யாராவது ப்ராப்ளமே இல்லாம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்களா? anybody without any எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை. எல்லாரும் இப்ப நான் கேட்டோம்னா நிறைய விஷயங்களை நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. இப்ப கேட்டாலே டக்கு 1 hour டெஸ்டிமோனி மாதிரி அதை பத்தி மட்டுமே நீங்க பேச வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லி பாருங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் எப்படி அவர் விலக்கிரயத்தை செலுத்துறது மாத்திரம் தான் அவருடைய ஒரு பொருளா ஒரு காரணமா வந்திருப்பாருன்னா, he does not need to suffer like you and me. He does not need to suffer like you and me. He could have gone skipped everything, gone straight to the 33rd year as a man and died on the cross. Hallelujah. But ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி வரல. அவர் நம்மளை போல பிறந்து வளர்ந்து அவர் தன்னுடைய வருஷங்களில அநேக உபத்திரவங்களை அவர் சந்த அப்பொழுதுதான் ரட்சிப்பின் அதிபதியே பூரணப்படுத்தப்படுகிறார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அவர் எப்படியான உபத்திரவங்களை ஆண்டவர் சந்தித்தார்? ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம டக்குன்னு பார்க்கலாம். அநேக காரியங்களை நீங்க எல்லாருமே சொல்ல வாய்ப்புகள். முதலாவதாய் பார்க்கும் பொழுது அவருடைய பிறப்பிலே ஒரு கேள்விக்குறியாய் அமைந்தது இல்லையா? Even his very birth became a question mark in the people's life. எப்படி பிறந்தாரு? என்னடா கண்ணியின் வயிற்றில பிறந்தாருன்றாங்க. எப்படி அப்படி பிறக்க முடியும்? யாராலையும் விசுவாசிக்கவே முடியல. அவரை பார்க்கிறவங்க எல்லாரும் வந்து எப்படி பார்த்திருப்பாங்க அவரை? அந்த அவங்க அம்மா பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பாங்க? அந்த ஆயுசு நாட்கள் முடியும் வரைக்கும் அவரை எப்பவுமே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் அவருடைய பிறப்பை அவர்கள் பார்த்திருக்கிறார். அநேக அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தாராம். ஒண்ணுமே அவர் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி வேதத்துல ஒரு பகுதியில நம்ம வாசிக்கிறோம். Has anyone questioned? நம்மளுடைய நினைச்சு பாருங்க, நம்ம அப்படியான உபத்திரவங்களை சந்திச்சிருக்கிறோமா? யாராவது என்னோட பிறப்பை சந்தேகப்பட்டிருக்கிறாங்களா? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம் இல்ல? எவ்வளவு ஒரு துக்கமான காரியம். சில வேளை யாராவது உங்களை பார்த்து அப்படி கேட்டுட்டாங்க, உங்க பிள்ளைங்களை பார்த்து அப்படி கேட்டுட்டாங்கன்னா எவ்வளவு நம்மளுடைய இருதயம் வெடித்து செதஞ்சு போகும். நினைச்சு பாருங்க. வானத்திலிருந்து ஒரு கண்ணியின் வயிற்றில பிறந்த தேவனை பார்த்து அப்படியா எத்தனை பேர் உதாசீனமாய் பேசியிருப்பாங்க, எத்தனை பேர் கேவலமாய் அசிங்கமாய் பேசியிருப்பாங்க அவரை. அவர் அப்படியாய் பார்க்கும்போது பிறப்பில் இருந்தே அவர் வேதனைகளை சகித்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் வெளியே போகும்போது உள்ள வரும்பொழுது how many people would have said wrong things about him? நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியான உபத்திரவங்களை நம்ம சந்திக்கல. பட் எவ்ரி டே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியான உபத்திரவங்களை நிச்சயமாய் சந்தித்திருப்பார். தன்னுடைய வயசுல அவர் வாலிப நாட்களில அவருடைய தகப்பனை கூட அவர் இழந்திருக்கிறார் என்று சொல்லி சரித்திரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய தகப்பன் 12வது வயது வரைக்கும் அவரோடு கூட இருந்தார். அதுக்கப்புறமா பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பன் அவரிடத்துல இல்லாமல் போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் நினைச்சு பாருங்க, he is the first son. இங்க யாராவது ஃபர்ஸ்ட் சன் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் சன் இருக்கறாங்க. வேற யாராவது இருக்கீங்களா? முத பையன் வளர்ந்து வர முத பையன் இருக்காங்க. ஓகே. உங்க மேல எவ்வளவு பொறுப்புகள் வைக்கப்படுது. உங்க வீட்ல அப்பா அம்மா இருக்காங்க, வெல் அண்ட் குட். ஆனா நினைச்சு பாருங்க, முத பையனா இருக்கும்போது some loss in the family, you are responsible, you are accountable. உங்களுடைய நேரம் மற்றவருடைய நேரத்தை கூட செலவழிக்க முடியாது. மற்றவரை சுத்துற விதமா நீங்க சுத்த முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து எல்லாவற்றையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியதாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையை சந்தித்து இருக்கக்கூடும் இல்ல? எவ்வளவோ வேலைகளை செய்து குடும்பங்களை பார்த்து, அதனாலதான் நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒருவேளை அவருடைய 30 years அவர் ரொம்ப குவைட்டா இருந்தாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு? அவரு குடும்பத்துக்காக உழைத்திருக்க கூடும். வேற என்ன பண்ணிருக்க? படித்திருப்பாரு,
வேதத்தை படித்திருப்பாரு, ஜெபித்திருப்பாரு. அதை மிஞ்சி பார்க்கும் பொழுது தன்னுடைய வேலைகளை அவர் செய்திருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படியான இழப்புகள் ஏற்பட்டிருக்குதா? ஒருவேளை ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்திருக்கிறார். அப்படியான உபத்திரவத்தையும் அவர் சந்தித்திருக்கிறார். அப்படியான நெருக்கத்தையும் வேதனைகளையும் அவர் சந்தித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்க அம்மா 19வது வயசுல அவங்களுடைய தகப்பனை இழந்தாங்க. She was the 9th child in her house and born in old age. அம்மா அவங்க தூக்க கூட மாட்டாங்களாம். ஏன்னா அவ்வளோ ஓல்ட் ஏஜ்ல பிறந்தாங்கன்னு சொல்லிட்டு. பட் in the 19th year her father died. அவங்க அப்பா இறந்துட்டாங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சு பார்க்கும் பொழுது my mom still cries about it. இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா அதை குறித்து எண்ணி அழுகுறாங்க. யாருமே எனக்கு பேக் பண்ண யாருமே இல்ல, என்னை படிக்க வைக்க யாருமே இல்ல, எனக்கு கல்யாணத்துல உதவி செய்ய யாருமே இல்ல, அப்படியா சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் அதை குறித்து எண்ணும் போதெல்லாம் இன்ன வரைக்கும் she is now 60 but she still remembers those days with the father. ஹல்லேலூயா. அப்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அநேக சூழ்நிலைகளில அழுது புலம்பி இருக்க கூடும். அப்படியா பாருங்க, லூக்கா 6வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 6:7. Luke 6:7. யாரோ ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவருக்கு குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சுத்தமாக்குவாரோ என்று அவர்கள் நோக்கமாக இருந்தார்கள். பாருங்க, அவருடைய ஊழியத்துல அவர் எங்கெல்லாம் ஊழியம் செய்ய கடந்து போறாரோ, எங்கெல்லாம் மீட்டிங்ல கடந்து போறாரோ, அங்க ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்குது. என்ன குரூப் உட்கார்ந்து இருக்குது? இவர் எப்படா பிழையதா செய்வாரு, இவரை எப்படா நம்ம குற்றம் பிடிக்கலாம், இவரை எப்படா நம்ம ஏதாவது குற்றப்படுத்தலாம், அவரை நோகப்படுத்தலாம், அவருடைய ஏதாவது ஒண்ணு அவரை கேவலமா பேசலாம் இப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் நீங்க எந்த இடத்துல போனாலும் இந்த குரூப் ஒண்ணு எப்பவுமே அவர் ஊழியம் செய்ய கடந்து போற இடத்துல எல்லாம் இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் எப்ப மிஸ்டேக் பண்ணுவாரு, இவர் எப்ப ஃபெயில் ஆவாரு, இவரை டப்புன்னு நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக நினைச்சு பாருங்க. 3 வருஷமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். செய்த ஒவ்வொரு மீட்டிங்கும், அவர் போன ஒவ்வொரு மீட்டிங்கும் மக்கள் வராங்களோ இல்லையோ இவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க என்று சொல்லி அவர் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, நீங்க போற இடத்துல எல்லாம் நீங்க ஆராதனை செய்ய நீங்க போறீங்க, நீங்க ப்ரீச் பண்ண போறீங்க, போற இடத்துல எல்லாம் இப்படி ஒருத்தங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்காக. எப்படா இது மிஸ்டேக் பண்ணாரு, நம்ம செய்வோமா? ஒரு தடவை செய்வோம், 2 தடவை சகிச்சுப்போம், 3ஆவது தடவை நீங்களாச்சு உங்களாச்சு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஆண்டவர் 3 வருஷம் தொடர்ந்து வைராக்கியமாய் அவர் ஊழியங்களை அவர் செய்தவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவரை பிசாசு பிடித்தவன்னு சொல்றாங்க, அவரை பைத்தியக்காரன்னு சொல்றாங்க, பொய்யன்னு சொல்றாங்க, அவரை பிளாஸ்பீமர்னு சொல்றாங்க. இப்படி பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அவர் மீட்டிங்ல ஏன் வராங்கன்னு தெரியல, ஆனா வர்றாங்க, உட்கார்ந்து இதை சொல்றதுக்காகவே வராங்க. அப்படியாய் ஒரு ஊழியத்திற்காக கடந்து செல்லும் போது கூட ஒவ்வொரு நாளும் இப்படியான ஒரு நெருக்கத்தை அவர் சந்திக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இப்படியா அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அதை இப்படியாய் சொல்லுகிறார். ஏசாயா 53:2-3 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 53:2-3 வசனங்கள். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம். பாருங்க, இந்த இடத்துல ஏசாயா அவருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை குறித்து இங்க சொல்லும் தீர்க்க தரிசனமாய் சொல்ல, துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு எது பழகிடுச்சு? பாடுகள், உபத்திரவங்கள் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும். ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தது, அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, அநேகர் at the same time there was complaints, there was problems, there was failures. சில அநேக கஷ்டங்களை, அநேக துக்கங்களை அவர் சகிக்கிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் திட்டத்தை மட்டும் கொடுக்கல. ரட்சிப்பின் திட்டம் இதான்பா, this is the way to get saved, go and follow this process, go and follow the steps ன்னு சொல்லி அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பல. ரட்சிப்பின் திட்டம் அவர்
ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிற அவர் என்ன பண்றாரா, உலகத்திற்கு கடந்து வந்து இந்த ஜனங்கள் சந்திக்கிற எல்லா பாடுகளையும் உபத்திரவத்தையும் நானும் சந்திக்கணும்னு சொல்லி அவர் கடந்து வர்றார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு நிறைய பாடுகளை நம்ம சொல்லலாம். அவர் சந்தித்த அநேக உபத்திரம், உங்க வாழ்க்கையில என்னென்ன உபத்திரவங்களை நீங்க சந்திக்கிறீங்களோ, என்னென்ன வெட்கங்களையும் அவமானங்களையும் வேதனைகளையும் நீங்க சந்திக்கிறீங்களோ, அதை ஒவ்வொன்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துல தன்னுடைய மாம்சத்திலே அவர் எல்லாவற்றையும் அதை சகித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெறுமையாய் சிலுவையில வந்து 3 ஆணிகளிலே தொங்குவதற்காய் மாத்திரம் வராமல் ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற தோல்விகள், உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை அவரும் அதே விதமாய் சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட இழப்புகளை அவர் சந்தித்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட வெறுமைகளை அவர் சந்தித்திருக்கிறார். தனிமையாய் விட்டு இருக்கிறாரு. அவரை உதாசீனப்படுத்தி இருக்கிறாங்க. அவரை வெறுத்து தள்ளி இருக்கிறாங்க. அநேக வேளைகளை அவருடைய ஓன் பிரதர் சிஸ்டர்ஸே வந்து அவரோட கூட பழகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணா, அவரை வேற பட்டணத்துல போய் நீ ஊழியம் செய்யும் சொல்லி அவரை துரத்தி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படியாவே பார்க்கும்போது இந்த சரித்திரத்துல இப்படியாய் ஒரு ரட்சகரை நம்ம பார்த்திருக்கிறோமா, இப்படியாய் ஒரு ரட்சகரை நம்ம பார்த்திருக்கிறோமா என்று சொல்லி நம்ம have you heard or seen anyone in history, சரித்திரத்துல யாராவது ஒருவரை நீங்க இப்படியாய் குறித்து நீங்க சொல்ல முடியுமா? தன்னைத்தானே அவர் வந்து கடந்து வந்து ரட்சிப்பின் திட்டத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவரே கடந்து வந்து நீங்களும் நானும் சந்திக்கிற உபத்திரவங்களை சந்தித்து நமக்காய் வந்து அவர் சிலுவையில ஜீவனை கொடுத்த ஒரு ரட்சகரை நீங்க காட்ட முடியுமா? ஒரே ஒரு ரட்சகரை நீங்க காட்டிருங்க, நம்ம சர்வீஸ் முடிச்சிடலாம். ஒரே ஒரு ரட்சகரை நீங்க காட்டுங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன்றாங்க. எத்தனையோ வந்து குருக்கள் வந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன்றாங்க. யாராவது ஒருத்தர் வந்து கடந்து வந்து நீங்களும் நானும் கடந்து செல்லுகிற அதே கஷ்டத்துல, அதே நெருக்கத்துல, அதே இழப்புகளை சந்தித்து ஒரு ரட்சகரை நீங்க காட்டுங்க, ஒரு ரட்சகரை காட்டுங்க. உலகத்துல சரித்திரத்திலே ஒரு ரட்சகரே கிடையாது. உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மீட்டெடுக்க ஒருவர் அந்த உலகத்துல இப்படியாய் பிறந்து இப்படியாய் ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் பாடுகளை சகித்து உபத்திரவங்களை சகித்த ஒரு ரட்சகர் இந்த உலகத்துல கிடையாது. அல்லேலூயா. அதை நம்ம நிச்சயமாய் சொல்லலாம், நிச்சயமாய் சொல்லலாம். நீங்க யார வேணாலும் எடுத்துட்டு வாங்க, ஹிஸ்டரியில இருந்து யார வேணாலும், இந்த ஒரு சோகால்டு பரிசுத்தமான நீங்க எடுத்துட்டு வாங்க, சோகால்டு நீங்க வந்து குருவை எடுத்துட்டு வாங்க, you cannot find anyone. அவங்களாம் கார்ல உட்கார்ந்துகிட்டு தங்க சிம்மாசனத்துல உட்கார்ந்து கொண்டு 10 பேர் 15 பேர் பணிவிடை செய்து கொண்டு அப்படியாய் வந்து ஊழியம் செய்த பரிசுத்தவான்களை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இந்த உலகத்துல ஒரு கன்னியின் வயிற்றுல பிறந்து நம்மளை போல உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன இழப்புகள் ஏற்பட்டதோ அந்த சின்ன சின்ன இழப்புகளையும் அவர் சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன வேணாலும் அவர் இடத்துல எடுத்து செல்லலாம். அவர் எல்லாவற்றையும் சந்தித்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்படியான ஒரு தேவன் தான் நம்மளுடைய ரட்சகராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பாடுகளை, தன்னுடைய உபத்திரவங்களை தன்னுடைய மாம்ச சரீரத்திலே அவர் சுமந்து தீர்த்தவர் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்லுகிறாரு, அதுக்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Hallelujah. There is only one who can forgive you for our sins and give you a new life. Hallelujah. ஒரே ஒரு தேவன் தான் உலகத்திலே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஒருவேளை புதிய ரட்சகருக்காக வெயிட் பண்றோமோ என்னமோ தெரியல. Sometimes it looks like we are expecting something new. யாரோ ஒருத்தர் புதுசா வந்து ஏதோ ஒண்ணு செய்வாங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எத்தனை வருஷத்துக்கு நம்ம இப்படியாய் காத்திருக்க போறோம்? அல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு இப்படியாய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க போறோம் என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல இப்படியா அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலன் அந்த இடத்துல கூறுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம எது மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்?
நீங்க யார் மீது நம்பிக்கை வச்சிருக்கீங்க? Whom have you put your trust in? Is it a person? அவர் இயேசுவோட ஒப்பிட்டு பாருங்க. அவர் இயேசுவோட ஒப்பிட்டு பாருங்க. அவர் என்ன அவருக்கு ஈக்குவலா இருக்கிறாரா? ஒப்பிட்டு பாருங்க. இல்லையா? அப்ப அவர் மீது ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்க? ஒரு கல்லையோ மண்ணையோ மீது ஏன் நம்பிக்கை வைக்கிறீங்க? ஏன் இயேசு ஒருவர் தான் நமக்கு இருக்கிறான்னு தெரியும் பொழுது அவரை மாத்திரம் நம்ம சார்ந்து இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரும் இப்படி பிறக்கல, இனிமேலும் பிறக்க போகிறது இல்ல. ஒருவேளை நம்ம நற்கிரியைகளினால போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம சிந்திக்கிறோமான்னு தெரியல. ஏதோ ஒரு புண்ணியத்தை நான் செஞ்சிருவேன், some good things I will do in my life and I will go to the next life. என் வைஃப்ட கேட்டீங்கன்னா தெரியும் நான் எவ்வளவு நற்கிரியைகளை நான் செஞ்சிருக்கிறேன். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் நீங்க எவ்வளவு நற்கிரியைகளை செய்றீங்கன்னு சொல்லிட்டு. Can I ask your best friend how many good things, good works you have done? Can we ask your spouse how many good things you have done? அவளை ஏடா பட்டியல் இடுவாங்க, குட் திங்ஸ் வராது, வேற ஏதாவது வரும் அப்படின்னு. ஹல்லேலூயா. சோ அது பார்க்கும் பொழுது no man can go to heaven through good works. ஹல்லேலூயா. நீங்க நற்கிரியைனால நான் வந்து பரலோகம் போயிரணும் உங்க மனைவியோ உங்க கணவர்கிட்டயோ நீங்க சொல்லிடவே முடியாது. அவங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்கன்னு, என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு. அவங்கள நீங்க வெளியில எங்கிட்ட வேணாலும் சொல்லலாம், ஆனா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிரிப்பாங்க நீங்க சொன்னீங்கன்னா. The best friends will laugh at you if you tell them I'm going to heaven through my own good works. நற்கிரியைனால நான் போயிடுவேன் பரலோகத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறோம்னா நாமளே ஏமாத்திக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, ஓகே. இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டதற்குரிய ஒரு சின்ன ஒரு காரியம், அவர் பிறந்து வளர்ந்து ஏன் அப்படி கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் அதிபதியை என்ன பண்றாரா, உபத்திரவங்களினாலே அவர் என்ன பண்றாரு, அவரை பூரணப்படுத்துகிறார். He is making the captain of our salvation perfect through suffering என்று சொல்லி வேத வசனம். அப்போ நம்மால என்ன புரிந்து கொள்ள முடியுது, ஒரு ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில if you have been saved, உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்குதுன்னா அப்போ நீங்க பூரணப்படணும்னா என்ன வேணும் உங்க வாழ்க்கையில? உபத்திரவங்கள் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் அவர்களை என்ன பண்ணுது? பூரணப்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இது இல்லாம நாம ரட்சிக்கப்பட முழுமையாய் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே நம்ம பூரண ரட்சிப்புக்குள்ளே அப்படி நாம கடந்து வர முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:29 எப்படியாச்சு, ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. It is not just for salvation you are coming to Jesus. You have to participate in the suffering also. அநேக வேளையில பார்க்கும் பொழுது ரட்சிப்பை மாத்திரம் பிரித்து எடுத்து நம்ம கடந்து போயிடும். ரட்சிப்பை மாத்திரம் பிரிச்சு எடுத்து நம்ம கடந்து போயிடும். உபத்திரவங்களை கலட்டி விட்டுருவோம் நம்ம. ஆனா உபத்திரவம் இல்லாம, கஷ்டம் இல்லாம, நெருக்கம் இல்லாம ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பே பூரணம் அடையாது. ரட்சிப்பே பூரணம் அடையாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் எப்படி உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லுகிறது? நீங்க சிந்தித்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தானாவே வந்து என்ன வந்துடும்? உபத்திரவங்கள் வர ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து கிறிஸ்துவுக்காய் ஏதாச்சும் I want to do something for Christ, I want to serve Christ என்று சொல்லி நீங்க எழும்பி வந்த உடனே உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்க கூடயே கடந்து வரும் இல்லையா? நம்ம எப்பலாம் வந்து கர்த்தருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு எழுப்பி நம்மளை வந்து சோதனைக்குள்ள ஆழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களுடைய நேரத்தை வித்தியாசமா செலவு பண்ணி you would have spent your time differently before you got saved, but now you are spending your time for Christ என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய ரிசோர்சஸ், உங்களுக்கு கடவுள் கொடுத்த எத்தனையோ ரிசோர்சஸ் நீங்க முன்ன என்ன பண்ணிருப்பீங்க? வித்தியாசமான வழிகளில் நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க என்ன பண்றீங்க? தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்க செலவிடுகிறீங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்படியே பார்க்கும்போது சேம், எல்லாமே சேம் தான். ஆனா யூட்டிலைசிங் வந்து மாறுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படியாக நீங்க கடந்து போகும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில
தானாகவே உபத்திரவங்கள் உங்களை நோக்கி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. சில வேளைகளில் பார்க்கும் பொழுது இந்த காரணத்திற்காக நம்ம சில வேளைகளில விட்டுட்டு நம்ம போயிடுறோம் இல்லையா? சின்ன ஒரு யாராவது ஏதாவது நீங்க அதிக பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு குறைகள் ஏதாவது ஒரு இது ஏற்படதான் செய்யும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணும் பொழுது யாராவது ஒருவர் நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இன்னைக்கு ஏதாவது சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, நம்ம உடனே என்ன பண்றோம்? நம்மளுடைய அந்த உபத்திரவத்தை நம்மளால சகித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஏன்டா இதை செஞ்சோம், ஏன்டா இந்த பிரச்சனை, நமக்கு சும்மா தான் போயிட்டு இருந்தோம் நம்ம பாட்டுக்கு, நம்மளே எடுத்து மடியில எதையோ பிரச்சனையை எடுத்து நம்ம விட்டுக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிறது உண்டு. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல கூட பார்க்கிறோம், சும்மா சாதாரணமா வேலை செய்யறவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுங்களா, அவன் வருவான், வர்றதும் தெரியாது, அவன் போறதும் தெரியாது. ஆனா அந்த அதிகமா வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் உபத்திரம் வரும். அவங்களதான் ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் கூடிருச்சு, அவங்க மேல வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷன் கூடிருச்சு. இவர் வந்தாருன்னா இப்படி செய்வாரு, இவர் வந்தாருன்னா 12 hours பண்ணுவாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை உயர்த்தியாச்சு. இப்ப நீங்க அதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால அவங்களுக்கு வர நெருக்கம் தான் காணப்படுது. ஆனா பாருங்க, ஒருத்தர் வருவாரு, காலைல வருவான், அவன் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் டீ பிரேக் எடுப்பான், லஞ்ச்ல 1 மணி நேரம் அவன் பாட்டுக்கு செலவு பண்ணுவான், திருப்பி ஒரு டீ பிரேக் எடுப்பான், அப்புறம் அவன் பாட்டுக்கு போவான். 5 மணிக்கு பார்த்தா டாடா காட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். அப்படி பார்க்கும்போது அதிகமாக வேலை செய்கிறவர்களுக்கு, தேவனுக்காக அதிகமாக பிரயாசப்படணும்னு நினைக்கிறவர்களுக்கு உபத்திரவங்கள் கடந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:12 இப்படியாக வேதம் கூறுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவருக்கும் என்ன வருமா? துன்பம் வரும் என்று சொல்லி, துன்பப்படுவார்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளை நம்ம இந்த காரணத்திற்காக we tell ourselves, if I do this thing, somebody will say something, so let's not do it. Right? Let's not do it. Why take? I already have lots of problems in my office. I already have lots of problems in my workplace. If I do this now, and there will be some mistake, somebody will say something. என்ன பண்ணலாம் உடனே? Let's not even touch that. Why bother to touch it and cause a problem, and then I have to take that. அந்த பிரச்சனையை நான் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகிறது உண்டு இல்லையா? எத்தனையோ வேலை இதுதான் ரீசன். அநேக வேலைகள்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா இந்த பிரச்சனைகள் நம்மளை தாக்க கூடாதுங்கிறதுனால நம்ம ஒதுங்கி நம்ம போறோம். இந்த பிரச்சனை நமக்கு வந்துடக்கூடாது, யாராவது எதையாவது நம்ம திட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். வேலை ஸ்தலத்துல அப்படி போக மாட்டோம். நம்ம வேலை ஸ்தலத்துல எவ்வளவு திட்டுனாலும் வேலை செய்வோம் இல்லையா? எவ்வளவு திட்டினாலும் வேலை செய்வோம், எவ்வளவு கோச்சிக்கிட்டாலும் வேலை செய்வோம், நம்மளை எவ்வளவு மோசமா நடத்தினாலும் போய் அணியும் வேணாம், வேலையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வரோமா? வர்றதில்லை. அது ஒரு வேற விதமான ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் நம்ம உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது நமக்குள்ள என்ன டெவலப் ஆகுது? கேரக்டர் டெவலப் ஆகுது என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது இல்லையா? உபத்திரவங்கள் என்னத்தை கொண்டு வருது? பொறுமையை கொண்டு வருகிறது என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. அல்லேலூயா. பொறுமை என்ன அப்படியே வந்து கடைசியில என்ன ஆகுது? ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்ப உங்களுக்குள்ள ஒரு குவாலிட்டி வரணும்னா, ரட்சிப்புல நீங்க பூரணம் அடையணும். if you want to become complete in your salvation, you need suffering in your life. You need suffering. Suffering is a necessary component of your salvation. Hallelujah. You can get away, you can walk away from suffering. அதை விட்டு நீங்க விலகி ஓடிடலாம். why bother to take in சொல்லி நீங்க ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப உங்களுடைய ரட்சிப்புல பூரணமே அடைய முடியாது. பிரச்சனை இல்லாம வாழலாம், அதை நான் ஒத்துக்கிறேன். பிரச்சனை இல்லாம வாழலாம், கரெக்ட் தானே? எதை எடுத்தாலும் பிரச்சனை, எதை எடுக்கலன்னா யாருமே நம்ம எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளும் எதுவும் யாரையும் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு விதமான அப்ரோச். அப்படியும் வாழலாம். பட் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம we have to come forward. பிரச்சனையை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து யாராவது சொல்லுவாங்க, அதெல்லாம் we are serving the almighty God. Hallelujah. தேவனை மகிமைப்படுத்ததான் நம்ம இவ்வளவு பிரயாசங்களை இவ்வளவு முயற்சிகளை
நம்ம எடுக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனிடத்துல இருந்து ஏதோ ஒன்ன பெற்றுக்கொள்ளலாம், மனுஷனிடத்துல இருந்து ஏதோ ஒரு அப்ரிசியேஷனை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு நம்ம செய்யறது இல்ல. அல்லேலூயா. சோ அப்ப நம்ம எந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஏற்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல அவருடைய ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிற அவர் தன்னுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்துவதற்கு அவர் உபத்திரவங்கள் வழியாய் கடந்து சென்றார். அவர் நமக்கு பயணியராய் அவர் முன்பாக he is a leader for us, he is going in front of us, so we should take that same suffering in our life. வேதம் we have to follow his footsteps என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. so நாம ஒதுங்க கூடாது, we should come forward. hallelujah. you will face problems, you will face slander, you will face gossips, somebody will say something about you, but that doesn't matter. hallelujah. உங்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களுடைய குணங்களை பூரணப்படுத்துறாரு. உபத்திரவம் உங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறது? உங்களுக்குள்ளே ஒரு பொறுமையை கொண்டு வருது. இல்லாட்டி உங்களுக்குள்ள பொறுமை வராதான். உபத்திரவங்கள் இருந்தாதான் பொறுமை வரும் என்று சொல்லி வேத வசனத்திலே நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. அடுத்ததா கடைசி காரியமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து வாசிங்க. மத்தேயு 16:24, லாஸ்ட் வெர்ஸ், Matthew 16:24. I'm finishing with this. Matthew 16:24. ஒரு வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, மத்தேயு 16:24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான், என்னை பின்பற்றி வர விரும்பினான். இது ஃபோர்ஸ்ல் கிடையாது. உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, நம்மளை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க இயேசுவை பின்பற்ற விரும்பினால் வேதம் கூறுகிறது, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Where is our cross? Where is your cross? Where is my cross? வேத வசனம் கூறுகிறது, அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. Where is your cross? உங்க கிராஸ் எவ்வளவு ஹெவியா இருக்குது, உங்க கிராஸ் எவ்வளவு லைட்டா இருக்குது? உங்க வாழ்க்கையில கிராஸஸ் இருக்குதா? பாரங்கள் இருக்கிறதா? வேதனைகள் இருக்கிறதா? அல்லேலூயா. ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அந்த சிலுவையை எடுத்து செல்லுகிற ஒரு அனுபவம் இல்லைன்னா, பாரங்களை சுமக்கிற உபத்திரவங்களை சந்திக்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா, ஆண்டவர் சொல்றாரு நம்ம அவரை பின்பற்றவே இல்லையா, நம்ம அவரை பின்பற்றவே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இங்கே என்னை பின்பற்ற ஒருவன் விரும்பினால் அவன் இதை எடுத்துக்கொண்டு வரணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹalleluya. Without cross, அப்ப என்ன அர்த்தம்? Without cross there is no following Jesus. If you are saying you are following Jesus, you need your cross, you need your pain, you need your sufferings in your life. இயேசுவை மாற்ற, I'm just following Jesus without any cross. சிலுவையே இல்லாம இயேசுவை பின்பற்றவே முடியாது. சிலுவையே இல்லாம இயேசுவை பின்பற்ற முடியாது. You need your cross for Jesus. Hallelujah. ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Hallelujah. Thank you.